முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அப்பா, எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் எனக்கு வெறும் கஷ்டத்தை மட்டும் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்றுதானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்கின்றாய். தங்கமே, எப்பொழுதும் உன் மனம் தடுமாறுகின்றது, அலைபாய்ந்தபடியே இருக்கின்றது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்பதை நான் முதலில் சொல்கின்றேன். நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பது மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத பொழுது நேரில் குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் கொள்வது போலவும் கற்பனை செய்து உன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கின்றாய். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலை உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை உன்னால் கட்டுப்படுத்த முடியாத பொழுது அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது. இதை அடக்க வேண்டும் தங்கமே. முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடு. கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திரு. கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் நிச்சயம் உன்னுடைய மனம் அமைதியாகும். அப்பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய். அப்பா என்னை எப்பொழுதும் காப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு உருவாகும். தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் நான் உனக்கு வழிகாட்டுவேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். உன்னை ஒரு நாளும் நான் கண் கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.